தல அஜித்தோட குட் பேட் அக்லி வர்சஸ் தனுஷ் அவர்களுடைய இட்லி கடை. இந்த 2 படம் தான் ஏப்ரல் 10ஆம் தேதி இந்த வருஷம் சம்மரில் ஒரு பெரிய கிளாஷாக வந்து இருக்க போகுது. இந்த இட்லி கடை படத்தில் வந்து அருண் விஜய் சாராக இருக்கிறாரு, எல்லாமே ஓகே. பட் நான் வந்து இந்த வீடியோவில் ஒரு அஜித் வெறியராக மட்டும் இல்லாமல் ஒரு சினிமா ஒரு ரசிகராகவும் வந்து நான் சொல்கிறேன், தயவுசெய்து தனுஷ் ப்ரோ இந்த இட்லி கடை படத்தை தயவுசெய்து போஸ்ட்போன் பண்ணுங்கள். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி வந்து நல்ல ஒரு கண்டென்ட் வருதுன்னா அந்த படத்துக்கு வந்து ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது இல்லை. சூர்யா சார் படமாக இருக்கட்டும், விக்ரம் சார் படமாக இருக்கட்டும், அஜித் சாரோட விடாமுயற்சியாக இருக்கட்டும், உங்கள் படம் ராயனுக்கே வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் வந்தது. அதுக்கப்புறம் போக 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 படம் வந்து எல்லாருக்கும் பிடிச்சது. எனக்கெல்லாம் ஃபஸ்ட் டைம் ராயன் பார்க்கும்போது வெறித்தனமாக செம்ம படம். பட் அந்த படம்லாம் ராயன்லாம் வந்து உண்மையாக சொல்லணும்னா ஒரு 300-350 கோடி 400 கோடி வசூல் பண்ண வேண்டிய ஒரு படம். பட் எதுக்காக வந்து மக்கள் வந்து அதுக்கு பெரிய அளவில் ஒரு சப்போர்ட் கிடைக்கலன்னு தெரில. இன்னமும் வந்து புஷ்பா 2 அப்புறம் நாங்கள் அதர் லாங்குவேஜில் வர ஏதாவது படங்கள் மற்ற ஹீரோ நடிக்கிற படத்தை தான் வந்து நாங்கள் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒற்றை காலில் இருக்கிறாங்க. இது இருக்க இன்னும் மோசமாக தான் போயிட்டுருக்குது. எப்படின்னா ஒரு 10 வருஷம் ஒரு 8 வருஷம் முன்னாடியே தங்கல்னு ஒரு படம் வந்தது. யாருது? நம்ம அமீர் கான் சார்து. பேன் இண்டியா கான்செப்ட் அப்படி இப்படின்னு ஒன்றுமே ஒரு ப்ரொமோஷனும் கிடையாது. கண்டென்ட்டு மட்டுமே அந்த படம் அடித்து தூக்கி இந்தியாவில் ஒரு 2000 கோடி பண்ண ஒரு படம். அந்த படத்தோட கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறது பல கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி தரும் அப்படின்னு பார்த்தா, நல்ல பெரிய பெரிய கலெக்ஷன் பண்ண படம் எல்லாமே மாஸ் மசாலா ஆக்ஷன், இந்த KGF, RRR அது மாதிரி படங்கள் தான் வந்து அந்த ஒரு ரிவெஞ்சு அது மாதிரியான படங்கள் தான் வந்து அதிக ஒரு வசூல் கொடுத்தது. ஸோ அது மாதிரி தனுஷ் சாரை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, தயவுசெய்து இட்லி கடை படத்தை தயவுசெய்து வந்து போஸ்ட்போன் பண்ணுங்கள். எதுக்காகனா, ஒன் ஆஃப் த இந்தியாவில் இன்றைக்கி விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு டிரெக்டர்ஸில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிரெக்டர் அப்படின்னு வந்து தனுஷ் சாரை வந்து சொல்லலாம். நான்லாம் அவரோட ஒர்க்குக்கு வந்து ஒரு பெரிய ஃபேன். நான்லாம் தனுஷ் சார் கூட இல்லை, அண்ணா தான். எனக்கு அவர் பார்த்தாலே அவர் அண்ணன் ஃபீல் தான் வரும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. விக்டர் இருக்கிறாரு, யார்? அருண் விஜய் சார். அவரோட உழைப்பும் வந்து சாதாரணமாக கிடையாது. அவரும் இந்த படத்தில் இருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்லாம் பார்க்கும்போது வெறித்தனமாக இருந்தது. இட்லி கடை படம் வந்து செம்மையாக இருக்கும். ஆனால் என்ன பிரச்சனைனா, டிராகன் ஒரு படம் வந்ததுக்கு இப்போ நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அப்படிங்கிற படத்தை வந்து பெருசாக யாருமே கண்டுக்கலை. பெருசாக ஆடியன்ஸே வந்து போகலை. ஏன் நானே பார்க்கலை. ஆனால் இதுவே நார்மல் டைமில் வந்திருந்தால் நான் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படத்தை வந்து பார்த்துருப்பேன். பட் நான் வந்து அன்னைக்கு ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா ஃபஸ்ட் டே வந்து நான் டிராகன் பார்த்தேன். அதனால் நான் தனுஷ் சார் படத்துக்கு வந்து என்னால் போக முடியல. பட் என்னென்னா, அதுதான் கண்டென்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் கடைசியில் ஜெயிக்கும். இதே நான் ஒரு அஜித் ஃபேனாக இதே டிஷர்ட் போட்டுட்டு நான் வந்து ஏப்ரல் 10ஆம் தேதி 2 படமும் பார்த்துட்டு, ஒருவேளை தனுஷ் அவர்களுடைய இட்லி கடை படம் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னா குட் பேட் அக்லியா இல்லை இட்லி கடையான்னு கேட்டால் இட்லி கடை தான் வின்னர் அப்படின்னு வந்து நான் ஓப்பனாக வந்து சொல்லுவேன். ஸோ நம்ம வந்து எப்போவுமே ஹானஸ்ட்டாக ஏகேவோட ஃபேனாக இருந்தால், ஏன்னா இந்திய சினிமாவிலே அதிக தோல்விகளை கொடுத்த ஒரு நடிகர் யாருன்னா நான் தான் அப்படின்னு வந்து ஓப்பனாக சொன்னவர் ஒரு பேட்டியில் அஜித் சார். அதனால் தோல்வி அப்படிங்கிறத வந்து நாங்கள் என்றைக்குமே வந்து அதை மறைச்சிக்கிட்டு அதுக்கு வந்து அதை அப்படிலாம் வந்து காட்டினது கிடையாது. தோல்வினா தோல்வி, வெற்றினா ஒரு வெற்றி, ஒரு ஹானஸ்ட்டாக வந்து சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். அதுதான். ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன். இது எதுக்காகனா, தனுஷ் சாரை வச்சு அஜித் சார் மேலே ஒரு வெறுப்பு, அஜித் சாரை வச்சு தனுஷ் சார் மேலே ஒரு வெறுப்பு, தேவையில்லாத ஒரு பாலிடிக்ஸ், சோஷியல் மீடியா, ஆன் ஸ்க்ரீன் ஆஃப் ஸ்க்ரீன், மீடியா அப்பார்ட்டு, சோஷியல் மீடியா, கிரவுண்டு, எல்லா இடத்துலையுமே வந்து இப்படி ஒரு கேவலமான சீப்பஸ்ட்டு பாலிடிக்ஸ் ஒன்று நடக்கும். இன்கேஸ் எப்படியா இருந்தாலுமே இந்த படத்தை குட் பேட் அக்லியை வெறித்தனமான அஜித் சார் ஃபேன்ஸு, வெறித்தனமாக இருக்கிறவங்க எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை மினிமம் 3 வாட்டி 4 வாட்டி பார்த்துருவாங்க. அது ஃப்ளாப்பாக இருந்தால், நான் சொல்கிறது ஃப்ளாப்பாக இருந்தால் 3 வாட்டி பார்த்துருவாங்க மினிமம். சப்போஸ் அது சூப்பர் பிளாக் பஸ்டர் அப்படின்னா 5 வாட்டி பார்ப்பாங்க, 6 வாட்டி கூட பார்ப்பாங்க. ஜென்ரல் ஆடியன்ஸ் இந்த படத்தை எப்படி இருந்தாலும் பார்த்துருவாங்க. நல்லா பேன் இண்டியா கான்செப்டில் வெறித்தனமாக வந்து படம் வரப்போகுது குட் பேட் அக்லி. ஸோ இந்த டைமில் தேவையில்லாத வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஒரு தேவையில்லாத ஒரு கிளாஷை வந்து நம்ம தவிர்க்கலாம். ஸோ எனக்கு திரும்ப ஒரு விஷயம் தான், நான் நிறைய வீடியோ பேசியிருக்கேன். அது என்னன்னு தெரில, அஜித் சார் படம் வரும்போது மட்டும்தான், அது லாங் லீவாக இருந்தாலும் என்னவாக இருந்தாலும், இப்போ ஒன்றுமே இல்லை, பொங்கலுக்கெல்லாம் வந்து விடாமுயற்சி வந்திருந்தா கேம் சேஞ்சர், ஒரு வேளை கேம் சேஞ்சர் வந்து படம் ஒரு பரிதாபக நிலை, எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் கேம் சேஞ்சர் ஒரு பரிதாபமான ஒரு நிலை, போட்ட பட்ஜெட்டை கூட எடுக்கலை. சப்போஸ் விடாமுயற்சி வந்திருந்தா கேம் சேஞ்சரை விட செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணி செம்ம கலெக்ஷன் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி விடாமுயற்சி ஒரு 300 கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கோம். இல்லை விடாமுயற்சி அழுத்தி கேம் சேஞ்சர் கூட வந்து ஹிட் ஆகிருக்கலாம். ஏன்னா ஒரு வெறுப்பு விடாமுயற்சி மேலே வச்சு கேம் சேஞ்சர் வேறு லெவலில் கலெக்ஷன் பண்ணிக்கலாம். அதுவும் ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் தான். ஸோ அதுவும் வந்து நம்ம பரவாயில்ல, ஒருவேளை ராம் சரண் கஷ்டப்பட்டு உழைச்சார், அவருக்காவது ஒரு கிரெடிட்ஸ் போட்டுமே விட்டுருக்கலாம். ஸோ இப்படி தேவையில்லாமல் விடாமுயற்சியும் வந்து பொங்கலுக்கு வராமல், இது மாதிரி ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் டைம் வரும்போது, அஜித் சார் படம் வரும்போது தான் ஒரு ஏகப்பட்ட படங்களை வந்து உள்ளே வரது அப்படிங்கிறது இது ஏன்னு தெரியல. நான் என்ன சொல்கிறேன், ஒரு ரஜினி சார் படம் வரும்போது
ஒரு கூலி வரும்போது தனுஷ் சார் இந்த வேலை வந்து தனுஷ் சார் இல்லை ஜென்ரலாகவே யாரும் இதை பண்ண மாட்டாங்க. ஒரு லியோ வரும்போது கோட் வரும்போது யாரும் வந்து ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. அது என்ன அஜித் ஃபேன்ஸ் அதை கொண்டாடிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா தனியாக, இல்லை அவரோட படம் வந்து ஏன் இப்படின்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ஸோ இது மட்டும் கொஞ்சம் தவிர்க்கலாம். ஸோ இந்த ஒரு கிளாஷ் அப்படிங்கிறது வேண்டாம். ஏப்ரல் 10 முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த வாரம் வந்துச்சு, ஒரு ஏப்ரல் 14 இல்லை அதுக்கப்புறம் கூட அது அடுத்த வாரம் கூட ரிலீஸ் பண்ணாங்கன்னா இட்லி கடையை வந்து நம்ம போய் பார்த்து ஜாலியாக வந்து கொண்டாடலாம். ஏன்னா அது ஒரு ஃபேமிலி வர வேண்டிய படம். இல்லை இது கூட தான் நாங்கள் வருவோம் அப்படின்னா தாராளமாக வரட்டும், தனுஷ் சார் படத்தையும் வந்து சப்போர்ட் பண்ணுவோம். இது ஒரு ஃபைட்டு ஆக்ஷன்னா அது ஒரு ஃபேமிலி ட்ராமா. ஸோ டி அவர்களோட படமும் வந்து வரட்டும், அவரும் பெரிய அளவில் வந்து கலெக்ஷன் அடிக்கிட்டோம். ஸோ நல்ல அவருக்கு எந்த லாஸும் கிடையாது, இட்லி கடை தான். ஸோ இன்னும் அது போட்ட பட்ஜெட்டு போடுவார். அந்த டைமில் குட் பேட் அக்லிக்கு என்ன ஒரு ஆடியன்ஸு ஒரு ஆப்ஷனாக போகிறாங்களோ அது போடுற இது கண்டென்ட் அப்படிங்கிறது வந்துடும். ஏன்னா ஒரு டைரக்டர் டி அவர்கள் தனுஷ் சார் வந்து தனுஷனா வந்து ஒரு டைரக்டர் ஒரு கான்ஃபிடென்ட்டாக அவரோட ஸ்கிரிப்ட் மேலே கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறாரு. எப்பவுமே கண்டென்ட் ஜெயிக்கணும் ஒரு மாஸ் ஹீரோ அப்படிங்கிற ஒரு இது ஒரு பிம்பத்தை விட. ஸோ அப்படி பார்க்கும்போது அவர் படம் வந்து ஜெயிக்கிட்டோம், வரட்டும் ஜெயிக்கிட்டோம். பட் ஆனால் கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் நல்லாயிருக்கும், அதுதான் வந்து தோணுது. ஸோ பார்க்கலாம் தனுஷனா வந்து என்ன ஒரு டிசிஷன் எடுப்பார் அப்படிங்கிறத. ஸோ கண்டிப்பாக வரட்டும், வந்தாலும் வந்து போட்டி போட்டு இதுவும் ஓடட்டும் அதுவும் ஓடட்டும், ஓகே. பட் ஏகே ஃபேன்ஸ் எங்களுக்காக கொஞ்சம் ஒரு இது பண்ணி நாங்கள் தனியாக ஜாலியாக ஒரு லியோவை எப்படி விஜய் சார் ஃபேன்ஸ் வந்து செலிப்ரேட் பண்ணாங்களோ அது மாதிரி ஒரு செலிப்ரேஷன் ஒரு சவுத் இந்தியா லெவலில் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான்ஸ் இருக்குது. ஸோ ஒரு சோலோவான ஒரு செலிப்ரேஷனை வந்து கொடுத்தா நல்லாயிருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ எப்படி குட் பேட் அக்லி கூட தான் வந்து இட்லி கடை வருமா, இல்லை இது ஒரு தேவையில்லாத ஒரு கிளாஷ், ஒரு சோஷியல் மீடியாவில் தேவையில்லாத ஒரு கான்ட்ரவர்சி வந்து தேவையில்லாத ஃபேன்ஸ்குள்ளே ஒரு ஃபைட்டு வருமா வராதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ பார்ப்போம். எனிவே குட் பேட் அக்லி செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்டு இந்த பக்கம் டி அவர் என்ன பண்ணுறாரு, போஸ்ட்போன் பண்ணுறாரா இட்லி கடையே என்ன அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இல்லை இந்த 2 படமும் ஒன்றா வந்தால் இல்லை ஒரு படம் போஸ்ட்போன் ஆனால் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.